அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளஞ்சிறார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம். ராஜகுரல் யூடியூப் சேனலை நீங்கள் அனைவரும் தவறாது பாருங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் காண இருப்பது கண்ணகியின் துயரத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை பற்றிய தொடர்பதிவின் 4ஆம் பகுதியை காண்போம். கண்ணகியை விட்டு கோவலன் பிரிந்து சென்றதற்கு காரணம் என்பது பற்றியும் அறிந்து வருகிறோம். கண்ணகி அழகற்றவளா என்பதை இல்லை என்றும் தெரிந்து கொண்டோம். கற்பு நெறி தவறியவளா? அதுவும் கிடையாது, கற்பின் கனலி என்றும் தெரிந்து கொண்டோம். இல்லற வாழ்வில் விருப்பமில்லாதவளா? அதுவும் தவறு என்பதை அவளும் கோவலனும் இணைபிரியாது வாழ்ந்த காலத்தை நமக்கு இளங்கோவடிகள் காட்டி இன்புறச் செய்தார். ஆகவே இல்லற வாழ்விலை நாட்டமுடையவள் தான் கண்ணகி. பின் எதற்காக கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்து சென்றான் என்பதற்கு மற்றொரு கோணத்தில் இன்று காண்போமா? கண்ணகி கோவலனின் குணத்திற்கு மாறுபட்டு நடப்பவளா? அது பற்றியும் இன்று நாம் தெரிந்து கொள்வோம். கோவலன் ஆடல் மங்கை மாதவியை நாடி சென்ற போதும் அதன் பொருட்டு செல்வத்தையெல்லாம் இழந்து வருத்தமுற்று கண்ணகியை நாடி திரும்பி வந்தபோதும் எந்தவித வெறுப்பையும் காட்டாதவள் கண்ணகி. அது மட்டுமின்றி அவனை அரவணைத்து பேசி மீண்டும் பொருள் ஈட்டி வா என்று கூறி விலை மதிக்க முடியாத மாணிக்க பரல்கள் நிறைந்த தனது காற்சிலம்பையை கழற்றி கொடுத்தவள் கண்ணகி. அதனை குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள். பாடு அமை சேக்கையுள் புக்கு தன் பைந்தொடி வாடிய மேனி வருத்தங்கண்டு யாவும் சலம்புணர் கொள்கை சலதியோடாடி குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானு தருமென கண்ண நலங்கேழ் முறுவல் நகைமுகம் காட்டி சிலம்புல கொள்மென சேயிழை கூறுகிறாள். கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகி இருக்கின்ற தனது இல்லத்திற்கு வருகின்றான். அங்கு கண்ணகியின் வாடிய மேனியையும் வருத்தமுற்ற முகத்தையும் கண்டு உள்ளம் நைந்தான். வஞ்சம் பொருந்திய கொள்கையுடையவளோடு கூடி ஆடிய தீய ஒழுக்கத்தில் நம் குலத்தவர் தேடித்தந்த மலை போன்ற செல்வ குவியல்கள் எல்லாம் தொலைந்து ஒழிந்தன. அதனால் உண்டான வறுமை எனக்கு நாணத்தை தருகிறது என்று கூறுகின்றான். தன் கணவன் கூறிய சொற்களை கேட்ட கண்ணகி சிறு புன்முறுவல் பூத்து, என்னிடம் சிலம்புகள் உள்ளன, அவற்றை கொள்க என்று அன்புடன் பேசி அவனுக்கு ஆறுதல் கூறுகிறார். அத்துடன் மற்றொரு காட்சியை காண்பிக்கிறார் இளங்கோவடிகள். உள்ளம் நைந்து உருகும் கோவலனை நோக்கி கண்ணகி கூறுகிறாள், அறவோர்க்கு அடித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை நும் பெருமகள் தன்னோடும் பெரும்பெயர் தலைத்தாள் மண்பெரும் சிறப்பின் மாநிதி கிழவன் முந்தை நில்லா முனிவிசுந்தன்னா அற்புலஞ்சிறந்தாங்கு அருண்மொழி அலையி ஏற்பாராட்ட யானாக தொனித்த நோயும் துன்பமும் நொடிவது போலும் என வாயல் முருவர்க்கவர் உள்ளகம் வருந்த போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவதும் மாற்ற உள்ள வாழ்க்கையேன் ஆதலின் ஏற்றெழுந்த நண்பான் என்றவள் கூற, ஐயனே, தாங்கள் என்னை பிரிந்ததால் நான் அறவோர்க்கு அளித்தலையும் அந்தணரை போற்றுதலையும் துறவிகளை எதிர்கொண்டு பணிவிடை செய்தலையும்
சான்றோர் போற்றும் விருந்தோம்பலை செய்து உபசரித்தலையும் இழந்திருந்தேன். அப்போது பெரிய புகழையும் அரசர் போற்றும் சிறப்பையும் கொண்ட தங்களின் தந்தையார் உம் தாயாருடன் வந்து என்னை காண நான் தாங்கள் என்னை விட்டு பிரிந்ததால் உண்டாகிய துன்பத்தை மறைத்து கொண்டு ஒழுகினேன். அதனை உணர்ந்து கொண்ட அவர்கள் அன்பு மிகுந்து அருள்மிக்க சொற்களால் எனது பொறுமையை பாராட்ட, அப்போது நான் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த பிரிவு துயரமும் மெய் வருத்தமும் ஆகியவற்றை வெளிப்படுத்துவது போல் இருந்த எனது பொய்யான புன்சிரிப்பை கண்டு அவர்கள் மனம் வருந்தினார்கள். அங்கனம் பெற்றோர் வருந்துமாறு தாங்கள் போற்றுதற்கரிய ஒழுக்கத்தை மேற்கொள்ளாமல் தீய ஒழுக்கத்தை மேற்கொண்டிருந்தீர்கள். ஆனால் நானோ தங்கள் மனக்கருத்துக்கு சிறிதும் மாற்றமில்லாத வாழ்க்கையை மேற்கொண்டுள்ளேன். ஆதலால் மதுரைக்கு புறப்படுக என்றதும் உடனே தங்களுடன் புறப்பட்டேன் என்று கூறுகின்றாள் கண்ணகி. அதாவது கோவலன் தன் கைப்பொருளையும் செல்வங்களையும் இழந்து மீண்டும் கண்ணகியிடமே திரும்பி வந்து தன்னுடைய குடிப்பெருமையெல்லாம் இழந்ததை மனம் வருந்தி சொல்ல, அதற்கு கண்ணகி ஆறுதல் சொல்லி தன்னுடைய காற்சிலம்பை கழற்றி கொடுத்து கோவலனை மதுரையம்பதிக்கு சென்று அச்சிலம்பினை விற்று நாம் தொழில் செய்து வாழ்வோம், கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம் என்று ஆறுதல் கூறுகிறாள். அது மட்டுமல்ல, நீங்கள் இல்லாததால் நீங்கள் மாதவியிடம் சென்று தீய ஒழுக்கத்தில் ஈடுபட்டதையும் பொருட்படுத்தாமல் உமது பெற்றோர் வரும்பொழுது நான் புன்சிரிப்புடனே இருந்தேன். என்னுடைய வருத்தத்தையே நான் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் உமது பெற்றோர்கள் எனது புன்சிரிப்பை பொய்யான சிரிப்பு என்று உணர்ந்து கொண்டார்கள். எனினும் என்னால் உங்களுக்கு எவ்வித அவப்பெயரும் வராமல் நான் பார்த்து கொண்டேன் என்று கூறுகின்றாள். எனவே கண்ணகி எப்போதும் கோவலன் குணத்திற்கு மாறுபட்டு நடந்தவளில்லை என்பது வெள்ளிடை மலையாக விளங்குகிறது அல்லவா? சரி, அப்போது கோவலன் கண்ணகியை விட்டு பிரிந்ததற்கு என்னதான் காரணம்? கோவலன் கொலை உண்டதற்கு என்னதான் காரணம் என்பதை பற்றி அடுத்து வரும் பதிவில் அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.